நம சிவாய. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் சிம்மம் எஸ் சசிகுமாரன். இன்றைய நாள்ல ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை, அரிய நுட்பமான விஷயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இது எந்த மாதிரியாக ஆன விஷயங்களை ஜோதிடத்துல சொல்லுது அப்படிங்கிறத பற்றி இப்ப நம்ம பார்க்க போறோம். அதாவது 9 கிரகங்கள் இருக்கு. அந்த 9 கிரகங்களுடைய அதிதேவதை. அப்போ அந்த அதிதேவதைன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்ன விஷயங்களுக்கு அது காரகத்துவம் வைக்கிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதாவது சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது, இந்த 9 கிரகங்களும் 9 அதிதேவதைகள் இருக்கு. அது என்னங்கிறத பத்தி நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க, சூரியனுக்கு அதிதேவதையாக சிவனையும், சந்திரனுக்கு அதிதேவதையாக பார்வதி தேவியும், செவ்வாய்க்கு அதிதேவதையாக முருகப்பெருமானையும், புதனுக்கு அதிதேவதையாக மகாவிஷ்ணுவையும், வியாழன் என்று சொல்லக்கூடிய குரு பகவானுக்கு தட்சிணாமூர்த்தியும், வெள்ளி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுக்கு மகாலட்சுமியையும், சனி என்று சொல்லக்கூடிய காலத்தின் தலைவனுக்கு யமதர்மனையும், ராகுவுக்கு நாகராஜனையும், கேதுவுக்கு விநாயகரையும் அதிதேவதையாக சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த அதிதேவதைகளினுடைய வேலைகள், அதிதேவதைகள் செய்யக்கூடிய காரியங்கள் என்ன என்பதை நம்ம தெரிஞ்சுட்டோம்னாக்கா, ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம செய்யும் போது அது நமக்கு பலன்கள் எடுக்க முடியும். அதாவது சிவனை பொறுத்தளவுல, சிவன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான், சூரியனுடைய அதிதேவதையாக இருக்கக்கூடிய சிவன், சூரியன் உஷ்ணம், இயக்கம், ஆன்மா காரகம் வைக்கக்கூடிய கிரகம் தான் இந்த சூரிய பகவான். அதுபோன்று சந்திர பகவான் கனவு, குளிர்ச்சி, மதி போன்றவைகளுக்கு காரகத்துவம் வைக்கக்கூடியவர் தான் இந்த சந்திர பகவான். செவ்வாய் ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதுபோன்று உணர்வுகள், அறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். பொதுவாக இந்த அறிவு சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்க, அறிவு என்பது ஆராய்ந்து பார்த்து தெரிந்து கொள்வதற்கு பேர் தான் அறிவு. அப்போ ஒரு விஷயத்தை நம்ம ஆராய்ந்து அதை தெரிந்து கொண்டு அந்த காரியத்தை செய்வதற்கு பெயர் தான் அறிவு. அப்போ அந்த விஷயத்துக்கு காரணம் இருக்கக்கூடியது செவ்வாய் பகவான். அதுபோன்று புதன் காரகத்துவம் வைக்கிறது மகாவிஷ்ணு. இந்த மகாவிஷ்ணு மாயை செய்யக்கூடியவர். மாயை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மாயைகள், எண்ணங்கள் போன்றவைகளுக்கு இந்த புதன் பகவான் காரகத்துவம் வைக்கிறாங்க. இந்த புதனை பொறுத்தளவுல மகாவிஷ்ணு சொல்லக்கூடிய ஒரு யோக நித்திரையில இருப்பாரு. அதனால யோக நித்திரைகளுக்கும் இந்த புதன் பகவான் காரகத்தை வைக்கிறார். மகாவிஷ்ணு காரகத்தை வைத்தார். அதுக்கடுத்தார் போல குரு பகவான் சைவ சித்தாந்தங்கள், வேதங்களுக்கு தட்சிணாமூர்த்தியை காரகத்துவம் வைக்கிறாரு. அதுபோன்று வெள்ளி, சுக்கிரனுக்கு அதிதேவதையாக மகாலட்சுமி, வெளிச்சம், பற்று, பந்தபாசம்,
போன்றவைகளுக்கு இந்த சுக்கிர பகவான் காரகத்துவம் வைக்கிறாங்க. அதுபோன்று யம தர்மராஜா, சனி பகவான் காலத்தின் தலைவன், பந்தபாசம், தர்மம், ஆயுட்பலம் போன்றவர்களுக்கு இந்த சனியை காரகத்துவம் வைக்கிறாங்க. அதுபோக ராகு வந்து ஒரு இருள் கிரகம். வெற்றிடம், அல்ட்ரா வயலட் கதிர்கள், ஆசைகளை தூண்டக்கூடிய விஷயங்கள் செய்யக்கூடியது இந்த ராகு பகவான். இந்த ராகு பகவானுடைய அதிதேவதையாகிய நாகராஜா இருக்காங்க. அதுபோல கேது பகவான், கேதுவுக்கு அதிதேவதை விநாயகர், புத்தி தத்துவம். இந்த அனுசரித்து போவதற்கு பெயர் தான் புத்தி தத்துவம். அனுசரித்து போவது புத்தி, நீர் தத்துவம். ஆராய்ந்து அறிவது அறிவு, அது அக்னி தத்துவம். புத்தி தத்துவம் என்பது அனுசரித்து போவது புத்தி தத்துவம். அப்போ இந்த விநாயகருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம போய் வணங்கும் போது ஞானத்தை நமக்கு வழங்கக்கூடிய தெய்வமாக விநாயகரை பார்க்கிறோம். காரிய சக்தி, அதுபோன்று எந்த ஒரு காரியம் நம்ம செய்தாலும் கூட நாம முழுமுதற் கடவுளாக விநாயகர் பெருமானை வணங்கி நாம செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே நமக்கு வெற்றி பெற உள்ளதாக இருக்கும். அதனால இந்த கேது பகவான் ஞானத்தை ஒருவருக்கு அளித்து அவருக்கு முக்தி தரக்கூடிய விஷயங்களாக செய். அப்ப காரிய சித்திக்கு தலைவனாகிய விநாயகர் பெருமானை நாம அந்த கேது பகவானுடைய அதிதேவதையாக பார்க்கணும். அந்த 9 கிரகங்களையும் ஜோதிடத்துல இந்த விஷயங்களுக்கும் சொல்லி வச்சிருக்காங்க. அந்தந்த விஷயங்களை எடுத்து நாம பலாபலன்களை ஒருவருக்கு நம்ம சொல்லும்போது அந்த பலன்கள் பலிதமாகுது. அந்த பலன்கள் அவர்களுக்கு 100% பலன் அளிக்குது. அதை நம்ம இந்த அடுத்த வீடியோல நம்ம பார்க்கும்போது எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நமக்கு இந்த பலன்களை கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து உங்களுடைய ஜாதகங்களை நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. பெயரையும் தேதியையும் நேரத்தையும் நீங்க குறிப்பிட்டு அனுப்புனா சில நேரங்கள்ல சரியா இருக்கும், சில நேரங்கள்ல மாற்றி நான் பலாபலன்கள் எடுக்கிற மாதிரி வந்துடும். அதனால நீங்க உங்களுடைய ஜாதகங்களை நீங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு, என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குறேன். அந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் அனுப்புனீங்கன்னாக்க உங்களுடைய பலாபலன்களை உங்களுக்கு நாங்க சொல்றோம். யாரும் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஏன்னா உங்களுடைய நீங்க டைப் பண்ணி அனுப்பும் போது சில நேரங்கள்ல வந்து நேரம் இல்லை தேதியினுடைய நம்பர் மாறினா கூட அது தவறா போயிடும் என்பதற்காகத்தான் இதை குறிப்பிடுறோம். வேறு காரணங்களுக்காக அல்ல. இங்க கேட்கக்கூடிய கேள்விகள் அனைத்துக்குமே பதிலளிச்சுட்டு இருக்கிறோம். உங்களுடைய ஜாதகங்களை நீங்க பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னாக்க டிஸ்கிரிப்ஷன்ல நம்பருக்கு நீங்க அனுப்பிச்சு வைங்க. உங்களுடைய ஜாதகங்களை பார்த்து நாங்க உங்களுக்கு சொல்றோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதான் உடனே உங்களுக்கு இது போன்ற வீடியோக்கள் வந்து கிடைக்கும். நன்றி. வாழ்க வளத்துடன். வணக்கம்.